அதிகாரத்தில் 38வது வசனத்தை எடுத்து ஒருத்தர் வாசி. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென் இந்த பூமியில வந்து 30 வருஷங்கள் அவர் ஆமென் தன் குடும்பங்களோடு இருந்தார். 30ஆம் வயதிலே அவர் ஞானஸ்தானம் பெற்றார் அல்லவா? அப்பொழுது நடக்கிறது இங்கே பேதுரு சொல்லு, தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறாராகவும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராகவும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அங்கே பேதுரு என்ன செய்கிறார்? அந்நிய ஜனங்களாகி அந்த ஜனங்களிடத்திலே போய் ஆண்டவரை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கொந்தளிவு என்ற மனுஷன் தனக்கும் தன் குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் உபவாசித்து ஜெபம் பண்ணுகிற பொழுது அங்கே கர்த்தர் என்ன செய்தார்? தூதனை அனுப்பி அவனை ஆயத்தப்படுத்தி நீ போய் என்ன செய்ய வேண்டும்? பேதுருவை அழைத்து கொண்டு வான்னு சொல்லி அப்போ பேதுருவை அழைத்து கொண்டு வருகிறாங்க. அப்போ பேதுரு வந்த பிறகு அந்த புறஜாதி ஜனங்கள் வீட்டிலே அங்கே பிரசங்கம் பண்ணுகிற பொழுது இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறான்னு கேட்டால், நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்றார். ஆமென். அதுக்கு பிறகு சொல்லுகிறார், கூட இருந்தபடியினாலே தேவன் என்ன செய்கிறார்? அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் அந்த 3.5 வருஷம் அந்த ஊழியத்தை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி அந்த பிதாவுடைய பலனோடு கூட அவர் என்ன செய்தார்? அந்த ஊழியத்தை செய்து முடித்தார். ஆமாம் இல்லையா? அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் அப்படி இருந்தும் பாருங்களேன், இன்றைக்கு நமக்கு இந்த வசனங்களை நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த நேரத்தில் நமக்கும் பலவிதமான போராட்டங்கள் வந்து கொண்டிருக்குது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அது என்னது? வெறுமையாக அது திரும்பி போகாது. அது என்ன செய்யும்? அது நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது. ஆகவே தான் அங்கே சொல்லப்படுகிறார், நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவி நமக்குள் வருகிற பொழுது நாம் என்ன செய்யப்படுகிறோம்? புதிய பலன் அடைகிறோம். ஆமென். புதிய பலன் அடைவது மாத்திரமல்ல, ஆமென், அடுத்து சொல்லப்படுகிறது அவர் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், அவரோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த கால வேளையில இந்த மாலையில வந்திருக்கிற நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். நாம் தேவன் யாரோடு கூட இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? அப்ப இயேசுவோடு கூட இருந்தால் நம்மோடு இருப்பாரா, இருக்க மாட்டாரா? ஆமென். அப்ப இயேசுவோடு இருந்தவர் நம்மோடு இருப்பாரா, இருக்க மாட்டாரா? ஆமென். அப்ப நம்மளோடு அவர் இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் செய்த காரியத்தை நாம் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவர் என்ன செய்தாராம்? நன்மை செய்கிறவராக இருந்தார். ஆண்டவர் எப்படி இருந்தாரு? நன்மை செய்கிறவராக இருந்தார். அவர் நன்மை செய்யும்படியாக அந்த 3.5 வருஷங்கள் வீடுகள் தோறும், பட்டினங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், எங்கெல்லாம் அழைக்கிறார்களோ, எங்கெல்லாம் வியாதிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், எங்கெல்லாம் பிரச்சனையோடு இருக்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக அந்த 3.5 வருஷம் அவர் என்ன செய்தார்? அந்த ஊழியர்கள் எல்லாம் செய்து கொண்டு போறார். அவரை குறித்து யோவான் 3:2 வாசிங்களேன். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டார். அப்ப இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் அற்புதம் செய்கிறவராக. ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம அற்புதம் பேய் வரைக்கும் நோய் அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவியத்தை அற்புதமாய் நடத்துவதே ஒரு பெரிய அற்புதம். அதுவே ஒரு பெரிய அதிசயம். ஆமா இல்லை? எப்படியோ வாழ்ந்தோம் இந்த உலகத்துல. ஆமாவே இல்லையா? அப்படி இருந்தும் இன்னைக்கு நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆகவே தான் அந்த மனுஷன் சொல்லுகிறார். வாசி மகள் இன்னொரு முறை. சொல்லுகிறார், நீ உண்மையிலே யாரு? யோசேப்புடைய மகன் அல்ல, நீ மரியாளுடைய மகன் அல்ல, நீ யார்? பரலோகத்திலிருந்து பிதாவினால் அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் மற்றவர்கள் மத்தியிலே நீங்க அறியப்பட வேண்டியவராக இருக்கிறீங்க. நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜீவியத்திலே நீங்கள் செய்கிற நன்மை தீமைகளை கண்டு அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க? உங்களை அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பாங்க. ஆமாம் இல்லையா?
அப்போ நீங்கள் செய்கிற நன்மைகள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஓடி போய் நீங்கள் உதவி செய்கிற பொழுது அந்த ஜனங்கள் என்ன நினைப்பார்கள்? இந்த ஜனங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள். ஆகவே தான் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? எந்த எதிர்பார்ப்பு இல்லாம தானே போய் ஜெபம் பண்ணுறீங்க, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தானே ஒரு வீட்டுக்கு போய் உதவி செய்கிறீங்க. ஆமாவே இல்லையா? செய்கிறீங்களா செய்ய மாட்டேங்கிறீங்களா? பேசாமல் இருக்கிறீங்க, செய்றீங்களா இல்லையா? அப்போ அந்த உதவி எப்படி வருது? முன்னோர் நம்ம செய்தோம், ஆனால் இப்போ நமக்கு அது என்னவாக இருக்கிறது? அது கடமையாக இருக்கிறது. ராமின் சொல்லுங்க, அது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக செய்ய வேண்டிய காரியமாக இருக்கு. ஆகவே அவன் சொல்லுகிறான், வாசிங்க, ஏனெனில் ஒருவனும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆமீன். ஆண்டவர் நம்மோடு கூட இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை ஒரு குடும்பம் ஒழுங்கா நடத்துவது ஒரு அற்புதம். ஆமாவே இல்லையா? பிள்ளைகளை சரியான பாதைகளை நடத்துவது ஒரு அதிசயம். ஆமாவே இல்லையா? நம்முடைய வாழ்க்கை நாம சரிப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஓடிக்கொண்டிருப்பது ஒரு அதிசயம், அது ஒரு அற்புதம். ஆமாவே இல்லையா? அதுதான் நாங்கள் உணர வேண்டும். ஊழியக்காரர்கள் நாங்கள் சில காரியங்களை செய்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் முதல் குடும்பம் கட்டப்பட வேண்டும். பிள்ளைகள் சீர்திருத்தப்பட வேண்டும். இப்படியான சில காரியங்களாம் செய்வதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆகவே இயேசுவோடு தேவன் இருந்தார், உங்களோடும் என்னோடும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தேவன் எப்படி உங்களுக்கு உதவி செய்கிறாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறான்? உங்களுக்காக என்ன செய்கிறான்? பெருமூச்சுகளோடு கூட பிதாவிடத்தில் என்ன செய்கிறான்? விண்ணப்பம் ஏறெடுக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறான்? அவர் வலது பார்சத்திலிருந்து உங்களுக்காக என்ன செய்கிறான்? பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே மூன்று தெய்வமா இல்லை, என்னது? ஒருவர் தான். அவர் ஒருவராக தான் இருக்கிறார். ஆனாலும் என்ன செய்கிறான்? திரித்துவமான காரியங்களை செய்கிறார். ஆகவே அந்த மனிதன் கண்டு சொல்லுகிறான், நீங்க தேவனுடைய மனிதன் என்று சொல்லி. யோவான் 14:1 வாசிங்க, 14:11 வாசிங்க. நான் பிதாவிலும் இயேசு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நான் பிதாவிலும். சொல்லுங்க, நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவரோடு கூட நம்ம ஐக்கியமாக இருக்க வேண்டும். அவர் இயேசு சொல்லுகிறார், நானும் பிதாவும் பிதா என்னிலும் என்று சொல்லி. அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்க என்ன சொல்லணும்? நானும் பரிசுத்த ஆவியானவரும் அவரும் நானும். ஆமாவே இல்லையா? அதுதான் நம்ம அப்படிதான் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய ஆலோசனையின் படிதான் நடக்கணும். எப்படி பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆலோசனை கொடுத்து அந்த 3.5 வருஷங்கள் ஊழியம் செய்தாரோ அதுபோல நாங்கள் முடிவு பரியந்தமும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனையின் பிரகாரமே நம்ம என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்தப்பட வேண்டும். வாசி மகள் அந்த வசனத்தை, நான் பிதாவிலும் பிதா என்னிலும். பாருங்க அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது. ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கிறாங்க? இணைந்து இருக்கிறாங்க. ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து இருக்கிற பொழுது இந்த குடும்பத்தில் எப்படி என்ன இருக்கும்? மிகுந்த சந்தோஷம் இருக்கும். ஆமாவே இல்லை? இணைந்து என்று சொல்வது 2 பேரும் ஒன்றாக ஒருவர் சொல்றது ஒரு கேட்டு அப்படி நடக்க வேண்டும். புருஷன் சொல்றது மனைவி கேட்கணும், மனைவி சொல்றது புருஷன் கேட்கணும். அவங்க 2 பேரும் சொல்றது ஒருத்தர் கேட்கிற பொழுது பிள்ளைகளும் என்ன செய்வார்கள்? அதே போல் அவர்களும் என்ன செய்வார்கள்? அந்த பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. நீ சொல்றது எனக்கு முடியாதுன்னு நான் சொல்றது அப்படி நம்ம செஞ்சா என்ன நினைக்கிறீங்க? அப்பவே ஆரம்பத்திலே பிள்ளைகள் என்ன செய்யணும்? அம்மா பேச்சே அப்பா கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்பா பேச்சே அம்மா. அப்ப நம்ம மட்டும் அவங்க பேச்சை கேட்கணும், நம்ம என்ன செய்யணும்? நம்ம வழியிலே போவோம் அப்படின்னு சொல்லி. நான் இங்க வேதம் சொல்லுகிறது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும். ராமின் சொல்லுங்க. நீங்கள் நான் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரிடத்துல ஒன்றாக இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? யோவான் 16 அதிகாரத்தில் 23-24 வாசிங்க மகள். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ சொல்லுகிறார். பிதாவிடத்திலே என்னது? நமக்கு என்னது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் என்ன செய்ய வேண்டும்? பிதாவிடத்திலே கேட்க வேண்டும். ஆமாவே இல்லையா? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. என்ன கேட்டாலும் என்ன ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாவே இல்லையா? வாசிக்க மகன் ஒரு முறை. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில்
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் சொல்றார். இயேசு சொல்லுகிறார், நான் போன பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய நாமத்தில். அவர் இந்த பூமிக்கு வந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். ஆகவே சொல்லுகிறார், நான் போன பிறகு இந்த சம்பவம் நடக்கும். நான் போன பிறகு நீங்க என்ன செய்வீங்க? பிதாவிடத்தில் நீங்க எப்படி கேட்பீங்க? என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் பிதாவிடத்தில் கேட்கிற பொழுது பிதா உங்களுக்கு என்ன செய்வார்? பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். வாசிங்க அடுத்த வசனம். இது வரைக்கும் உங்களை பார்த்து சொல்றார், ஒண்ணுமே கேட்கறது. சொல்லுங்க, நாம கேட்க வேண்டியது கேட்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம கேட்கறதுலாம் தேவையில்லாத விஷயங்களை கேட்போம். ஆமாம் இல்லையா? அவர் விரும்புகிறார். ஆமேன். நம்ம கடந்த நாட்கள் தியானித்தது போல நம்முடைய நினைவுகளும் அவருடைய நினைவுகளும் வித்தியாசமாக இருக்கு. அப்போ அவர் எதிர்பார்ப்பார். சரியா? ஒரு தாயோ தகப்பனோ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? சில நேரங்களில் நான் ஸ்ரீலங்காவில் வேலை செய்கிற பொழுது அந்த வேலை செய்கிற அந்த கம்பெனியில் அவர் வந்து அந்த ஓனர் வந்து பெரிய கோடீஸ்வரர். அப்போ 2 பொம்பளை பிள்ளை. அப்போ 2 பொம்பளை பிள்ளைகளை வந்து அப்போ அந்த பிள்ளைகள் வந்து அந்த அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் வாங்குறாங்க. அப்போ அந்த மூத்த பிள்ளை என்ன செய்து எல்லாத்தையும் அள்ளி போடுது. அந்த பிள்ளை விருப்பமானதெல்லாம் தூக்கி போடுது. அப்போ அவர் இன்னும் வேறு என்ன குமார் அதெல்லாம் பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு. 2வது பிள்ளை டிவோனான்னு சொல்லிட்டு, ஒரு பிள்ளை சப்ரீனா, 2வது பிள்ளை டிவோனா. அவன் வந்து ஒரு பென்சிலும் ரேசரையும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அப்படி நிற்கிறான் 2வது பிள்ளை. அப்போ அவர் வந்து சொல்ல, ஏன் உங்கள் அப்பன் கோடீஸ்வரன், உங்கள் அப்பன் கோடீஸ்வரன், நீ பென்சிலும் ரேசரையும் வச்சுருக்க, இந்த கடையே உனக்கு வாங்கி தரவா அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனார் சொல்கிறார். அதுபோல தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இது வரைக்கும் என்னது சின்ன விஷயத்தை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பெரிய விஷயத்தை கேளுங்க. நான் பெரிய விஷயத்தை உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். என்ன உங்களுக்கு ஈக்குவலாக நினைச்சுக்கிட்டு நான் ஒரு என்னமோ சின்னமாக கொஞ்சம் இந்தம்மா அப்படின்னு கொஞ்சமாக கொடுக்குற ஆளுன்னு நினைக்காதீங்க. அதான் சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யல? கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். கரங்களை தட்டி தேவன் இந்த மாலை வேலையிலிருந்து போகிற நேரத்தில் அந்த கத்தரிக்காய் விலை குறையணும், தக்காளி விலை குறையணும் அப்படின்னு மட்டும் கேட்கக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஸ்பெஷலாக கேட்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம், ஏதோ ஒரு குறைபாடோடு கூட வந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் நிறைவாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட கேட்கணும். ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதனால நீங்கள் எனக்கு செய்வீங்க, அந்த நம்பிக்கையோடு கூட நான் கேட்குறேன். நான் போகிற பொழுது என் வீட்டிலேருந்து அதிசயத்தை நான் பார்க்கிறேன், இந்த நல்ல செய்தியை நான் பார்க்கிறேன். விசுவாசிக்க வேண்டும். ஏதோ வசனம் சும்மா வசனத்தை கேட்டுட்டு அப்படியே பைபிளை மூடி வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதோடு கிடந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க, சின்ன பிள்ளைகள் பாருங்க அப்படின்னு ஏதாச்சும் வாங்கி தரேன்னு கடையை கூட்டிட்டு போயிட்டா என்ன செய்யுங்க? அந்த இடத்துல போனோன்னு பிரேக் ஆகிடுங்க. சொன்னீங்க, அப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்படிதான் ஜெபம் பண்ணணும். நம்ம யாரு? ஆவிக்குரிய தகப்பனா யாரு? விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் என்ன கேட்கிறாரு? எனக்கு என்ன தெரியும்? நைட்டில் வந்து ஆண்டவர் வந்து பார்த்தோன்னு கேட்குறேன், ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன தருவி? சொன்னீங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. இப்போ நான் அப்படியே தானே இருக்கிறேன். எனக்கு என்ன செய்யணும்? நீங்கள் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். ஆமாவில்லை? அதுபோல் அந்த வேலையில் நீங்கள் விசுவாசத்தோடு கூட இருங்க. அதுக்குரிய ஒப்பனையான ஒரு சில காரியத்தை நாங்கள் பார்த்து முடிக்கலாம், சீக்கிரமாக முடிக்கலாம். என்னோட மார்க் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு, அதை வாசித்து நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் முடிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம். 17 வாசிப்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவேன். ஆமென். தன்னுடைய பிள்ளை பலவீனமாக இருக்கிறது. அப்ப அந்த பலவீனமான அந்த பிள்ளையை விடுவிக்கும்படியாக ஒரு மனுஷன் தகப்பனார் என்ன செய்திருக்கிறான்? ஒரு நம்பிக்கையோடு கொண்டு வந்திருக்கிறான். சரியா? அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை
அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி கூடாமல் போயிட்டு சீசரிடத்துல கொண்டு போற நேரத்தில் சீசரால் என்ன செய்ய முடியல, கூடாமல் போயிட்டு. ஏன் இருக்கும் சொல்லுங்க. ஏனா இருக்கும்? பிதாவும் இயேசுவும் ஒன்னா இருப்பது போல இவர்கள் என்ன செய்யல, பிதாவோடு இருக்கவில்லை, இயேசுவோடு இருக்கிறாங்க, ஊழியம் செய்யறாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய சாட்சிகள் எடுத்து சாட்சி பயங்கரமான ஜீவியம். ஆனால் அந்நாட்களிலே அவன் எப்படி இருக்கிறாங்க, சாதாரணமாக தான் இருக்கிறாங்க. ஆமாம், வீட்டில் என்ன பிரச்சனை தான் பிள்ளைகள் என்ன செய்யுங்க, அம்மா இன்னைக்கு பிரியாணி செய்யணும், அம்மா செஞ்சு தான் கொடுக்கணும். ஆனால் வீட்டில் பிரச்சனை இருக்கும், பணம் கையில் இருக்காது. அது மாதிரி இவர்களும் ஜாலியாக தான் என்ன செய்கிறாங்க, 3 வருஷம் ஆண்டவரோட போகிறாங்க வராங்க. இப்போ அந்த ஆள் வந்து சொல்கிறான், உங்கள் சீசனத்தில் கொண்டு வந்தேன், உங்களை போலவே அவங்களும் ஏதாச்சும் செய்வாங்கன்னு நினச்சி தான் கொண்டு வந்தேன். ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியவில்லை, அவங்களால கூடாமல் போயிட்டு. ஆமே, அதுபோல நீங்கள் இருக்கக்கூடாது. ஆமே, எந்த ஒரு காரியமும் என்ன செய்யணும், என்னால் கூடும் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். ஆமே, அதான் உங்களுக்கு இந்த நாங்கள் வேலையில் நம்மளோட பேசுகிறேன். நாங்கள் அப்போ அந்த நாட்களில் அவர்கள் பரிசுத்த ஆவியை அவர்கள் யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆமாம் இல்லையா? இயேசு மரித்த பிறகுதான் அவர் சொல்லுகிறார், நாம் வீட்டிலிருந்து அவரை சொல்லுகிறார், நான் நீங்கள் என்ன செய்யணும், எருசலேமில் போய் என்ன செய்யணும், காத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க, புது பலன் அடைவீர்கள். அதுக்கு பிறகு அவருடைய ஊழியங்கள் மிக வைராக்கியமான ஊழியமாக இருந்தது. அதனால தான் பேதுரு அந்த சாட்சி சொல்லுகிறார் அந்த இடத்துல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி. ஆகவே இந்த இடத்துல வாசிப்போம், வாசிங்க மகள், நான் முடிப்பேன். அவன் பிரதித்திரமாக அப்ப சொல்றாரு, விசுவாசம் இல்லாம என்னது எதையுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம வந்து விசுவாசத்தை விட அவிசுவாசத்தை போட்டு அப்படியே மனக்கு, ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் அவிசுவாசம், இது ரெண்டும் தான் நமக்கு விசுவாசத்தையே அவிசுவாசமா நினைக்கிறோம். விசுவாசிப்போம், ஆனால் அந்த விசுவாசத்தை எப்படி முழுமையா விசுவாசிக்க மாட்டோம். விசுவாசிக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த விசுவாசத்தை நாங்கள் எப்படி விசுவாசிக்கிறோம், அவ்விசுவாசத்தோடு விசுவாசிக்கணும். நடந்தா நடக்கட்டும், நடக்காட்டி பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் அதை சொல்றோம், அந்த அவர் பிரத்திரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். சொல்லுகிறார், நம்ம கொண்டு வாங்க. அம்மாவில் அப்போ அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, நம்மளோடு இருக்கிறவங்க, என்னோடு இருக்கிற நீங்க என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்களேன், என்னோடு இருக்கிற நீங்க என்ன செய்ய வேணும். ஆமாம், அப்போ என்ன செய்ய வேண்டும், அதான் பவுல் சொல்கிறார், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். அதுபோல் நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு, அந்த டேலண்ட் கொடுத்திருக்கிறார். ஆமாவில் எனக்கு இருக்கிற அதே தாளந்துகள் உங்களுக்கு இருக்கா இல்லையா, நான் சொல்ல மாட்டேங்க, பயம் பேய் வந்து நைட்டில் கழுத்தை பிடிச்சி அமைக்கிறேன். ஆமாவில் என்னை அபிஷேகம் பண்ணுகிற பொழுது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வரங்கள் வல்லமைகள் உங்களுக்கும் கொடுத்திருப்பாரா, கொடுத்திருக்க மாட்டாரா? என வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இலவசமாய் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அதை இலவசமாய் பெற்றுக்கொண்டு அதை இலவசமாக மற்றவங்களுக்கு போய் செய்யுங்கன்னு தான் சொல்றாரு. ஆமை, மத்திய 10ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை கொண்டு தான் இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனை ஆரம்பிக்கிற பொழுது அப்போ ஆண்டவர் நமக்கு என்னது இலவசமாய் கொடுத்துருக்கோம். நம்ம போயிட்டு பெரிய அதுக்கெல்லாம் தனித்தனியாக போயிட்டு படித்து அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. இது வேத வசனத்தை விசுவாசித்து ஒரு மேல் கைகளை வைக்கிற பொழுது கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை ஏன் கொண்டு வாங்குங்கிறார். வந்தார்கள், வாசிங்க, அலக்களித்தது, விழுந்து. ஆமாம், அப்போ அந்த ஆவி என்ன செய்யும், அந்த பொல்லாத ஆவி அத்தனை வருஷங்கள் அந்த வாலிப பையனை என்ன செய்தது, பிடித்து வைத்து கொண்டே இருக்கிறது. அதான் சொல்றது, அவன் எங்கே பொழுதுமே பிடித்தாலும் அங்கே அவன் அலக்களித்து, அது மாத்திரமல் அவன் என்னது நுரை தள்ளி பல்லை கடித்து அப்படியே சோர்ந்து போவான். அப்போ அது ஒரு பயங்கரமான ஒரு ஆவி அவனை என்ன செய்திருக்கு, அவனை பிடித்து அலக்களித்து கொண்டிருக்கு. அப்போ அவங்க பெற்றோருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஆமாவே இல்லையா? அவன் எந்த நேரம் நடக்கும், என்ன நடக்கும் தெரியாமல் அப்படி இருக்கிற நேரத்தில் அவன் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவரை கர்த்தர் விடுதலை செய்கிறவராக அவனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். கண்ட அங்கே ஆண்டவருக்கு கூப்பிட்டு என்ன செய்யலை, தலையை போட்டு ஆட்டலை, அம்மாவில்லை பிடிச்சு தள்ளலை, என்ன செய்யலை, எதுவுமே செய்யலை. அவரை கண்டவுடனே அவன் நம்ம உங்களை கண்டவுடனே என்ன செய்ய வேண்டும், அவனுக்குள் ஒரு பயம் உண்டாக வேண்டும்.
இவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் இயேசுவோடு இருக்கிறதே என்ன செய்யறான்? அவன் காண்கிறான். கண்டவனை என்ன செய்யறான்? இயேசுவை அல்ல, இயேசுவுக்குள் இருக்கிற பிதாவை அவன் காண்கிறான். அந்த பிதாவை கண்டவுடனே அவனுக்கு என்ன உண்டாயிட்டு? பிசாசானவனுக்கு பயம் உண்டாயிட்டு. ஆமாவில்லையா? ஆமாவில்லையா? ஆமா, பயம் உண்டாயிட்டு. அதனால அவன் என்ன செய்யறான்? இப்ப அந்த சரீரத்துல அநேக நேரங்கள் இப்படிப்பட்ட சில ஊழியர்களுக்கு போகிற இப்படிப்பட்ட சம்பவங்களே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். சில இடங்களில் போய் பார்த்தோம்னா பிசாசு ஓட்டுறது பயங்கரமா இருக்கும். ஒரு முறை ஒரு சபையில் நான் போய் பிரசங்கம் பண்ணுறது, ஒரு சகோதரி பின்னால் இருந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக செய்தியை கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நான் எனக்கு ஒரே வாந்தி, இப்படி ஒரு கிராமப்புறத்தில் இவ்வளோ வாந்தியா வேதத்தை இவ்வளோ அழகாக கேட்குறாங்களே. ஆராதை முடிஞ்சோடனே அந்த சகோதரியை வர சொல்லும்படி சொன்னேன். அப்போதான் அவங்க என்ன சொன்னாங்க, கூப்பிட்டா அப்பா அது இப்படி செஞ்சுட்டு அப்புறம் சரி அப்படி சொல்லி அப்படி கிட்டத்தில் போயிட்டு அந்த கைகளை வைக்கிற பொழுது ஒரு ஃபேனை எப்படி சுற்றுவோம் அதோடு சுற்றி போய் அப்படியே விழுந்தாங்க. அதனால் யாருக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆமாவில்லை, அது அவ்வளோ நேரம் நல்ல தலையாட்டிட்டு தான் இருந்துச்சு. கடைசியில் தான் அது விட்டு விளையாட்டேன். அதுபோல் பல இடங்களிலே நாங்கள் அந்த மாதிரி காரியங்களை அனுபவித்திருக்கிறோம். பிசாசு விரட்டுற நேரங்களில் அவர் செய்கிற சேட்டைகள் நேரம் போதாது, இல்லைன்னா நிறைய காரியங்கள் சொல்லலாம். இதை நாம் வாசித்து கொண்டே போகலாம். நோக்கி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. அங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கணும், இயேசுக்கு தெரியாதா? ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறான்? தகப்பனிடத்திலே கேட்கிறார். அப்படி கேட்கிற பொழுது அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களும் சீசர்களும் உணர்வார்கள். இந்த வியாதி, இந்த பிசாசின் கட்டுகள் ஒரு மனுஷனை இவ்வளவு காலம் கட்டி வைத்திருக்கிறது. அப்ப கட்டி வைத்திருக்கிறவன் ஒரு நாள் கட்ட அவிழ்க்கப்பட வேண்டும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். இத்தனை வருஷங்கள் இவனை கட்டி வைத்திருந்த இந்த பொல்லாத பிசாசு இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? கட்ட அவிழ்க்கப்பட வேண்டும். ஆண்டவர் விசாரிக்கிறார் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்கிறானா? சின்ன வயசுலேயே பிடிச்சி ஆட்டிடுச்சு. இவனை கொல்லும்படிக்கு அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு பாருங்க என்ன செய்தவனை அவன் அதை கொல்ல பார்க்குது. எனக்கு அவைக்குரிய பிள்ளைகள் குணமாக இருக்கும், ஜெபத்தில் தனித்திருக்க வேண்டும், வேதத்தை நல்லா வாசிக்க வேண்டும், ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரோடு கூட தான் அவன் வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? அவன் நடத்த வேண்டும். இல்லாவிட்டால் அவன் கொல்லவும் அழிக்கவும் இந்த பூமியில் இருக்கிறான். விசேஷமாக ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பாருங்க, சின்ன வயசுலேயே இருந்து என்ன நடந்திருக்கு. அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க? இன்றைக்கும் சில வியாதிகளை வியாதி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்ல, சில வியாதிகள் பிசாசினால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். அப்ப இவனுக்கு இந்த வியாதி எப்படிப்பட்டது? பிசாசினால் உருவாக்கப்பட்ட வியாதி. இந்த பிசாசினால் உருவாக்கப்பட்ட வியாதியை இயேசு கிறிஸ்துவாலை மாத்திரம்தான் விடுவிக்க முடியும். ஆமாவில்லை? ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வான்? விடுவிக்கிறவராக இருக்கிறான். ராசி மகள் இவனை கொல்லும்படிக்கு அவர் சொல்லுகிறான். தெரியும் அந்த மனுஷனுக்கு. நீங்க என்ன செய்யணும்? ஏதாச்சும் சொல்லுங்களேன். தலைவலிக்குது டாக்டர், ஏதாச்சும் ஒரு மருந்து கொடுங்க. பல்லு வலிக்குது, ஏதாச்சும் கொடுங்க, இல்லைன்னா பல்லு என்ன செய்யுது அப்படி தெரியுதா? அப்போ அந்த மாதிரி இப்போ வந்து சொல்லுகிறான். இந்த சிறு வயதிலிருந்து இந்த பாடுகளை பார்த்து 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 அந்த தாய்க்கு தகப்பனுக்கு என்ன உண்டாயிட்டு? மனவேதனையோடு கூட வந்திருக்கிறான். இன்றைக்கு எப்படியாவது என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும்? சுகம் கிடைக்க வேண்டும், ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? உடம்புல எத்தனை முறை உடம்புல காயங்கள் இருந்திருக்காங்க, தீ காயங்கள் இருந்திருக்காங்க. சில நேரங்களில் நம்ம பார்ப்போம், இந்த ஃபிட்ஸ் வர்ற நேரத்தில் என்ன நடக்கும்? இருக்கிறதுல அப்படியே விழுந்துருவாங்க. விழுந்தா அவங்க திரும்பி வர்றதுக்கு, அவங்க தெளிவு வர்றது கஷ்டமாக இருக்கும். அம்மாவே இல்லையா? அப்போ அந்த பிள்ளைய அந்த தாய் தப்பை எப்படி பார்ப்பாங்க? ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. அம்மாவே இல்லையா? இந்த நேரம் என்ன நடக்கும்? அதுபோல் இந்த பையனை கவனமாக பார்த்து இப்போ ஆள் பெரிய ஆளாக வந்துட்டான். ஆனாலும் இந்த வியாதி அவனை விட்டு போகாதபடி நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. அதனால இந்த குடும்பங்கள் இன்றைக்கு என் பிள்ளைக்கு விடுதலை வர வேண்டும் என்று சொல்லுங்க. தகப்பனாக வந்திருக்கிறேன். வாசிங்க. எங்க மேலும் மனதிருக்கி அப்ப நம்முடைய ஆண்டவர் யாரு? மனதுருக்கம் உள்ளவர். அவர் நன்மை செய்கிறவராக, அவர் சுற்றி திரிகிறவராக இருக்கிறார். அமர் இல்லையா? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு
எல்லாம் கூடும். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தும். இந்த மாலை வேலையை நீங்கள் என்னென்னலாம் விசுவாசிக்கிறீங்களோ அது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்யும்? அது கூடும், அது நடக்கும். ஆமாம் இல்லையா? வாசிங்க. உடனே தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப நான் சொன்னேன் விசுவாசிக்கிறோம், சில காரியங்களுக்கு விசுவாசிக்கிறோம், சில காரியத்தை என்ன செய்ய முடியல, நம்மளால விசுவாசிக்க முடியும். ஒரு சின்ன தலைவலிக்கு ஆமே ஜெபம் பண்ணா சுகமாகணும் நம்ம விசுவாசிப்போம். அதே நேரம் ஆமே ஏதோ ஒரு வியாதி டாக்டர்மார்கள் சொல்றாங்க இந்த வியாதினால குணப்படுத்த முடியாது என்று சொல்லுகிற நேரம் அப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆமே எப்படி இருக்கும் அந்த ஜெபம்? விசுவாசம் இருக்கும் ஆனா இருக்காது. சொல்லுங்க, இருக்கு ஆனா இல்லை. ஆமா இல்லையா? அதான் சொல்றேன். உடனே பிள்ளை தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கணும். அப்ப அந்த அவ்விசுவாசம் அவனுக்கு ஸ்வீட் மாதிரிக்கு, யாருக்கு? பிசாசுக்கு ஸ்வீட் மாதிரி. இப்ப நீங்க ஒரு காரியத்தில் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் அவ்விசுவாசத்தோடு கூட நீங்க இங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா பிசாசுடைய மகிமை தான் அங்கே நடக்கும். ஆமா இல்லை? அப்ப இப்ப உங்களுக்கு என்ன வேணும் இந்த ராத்திரி வேலையில? அப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படி தான் இந்த இடத்துல அவர் பிரசன்னமாக, அதுதான் நாங்கள் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தின் மத்தியில இந்த மாலை வேளையில் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். ஆமாவில்லை? ஆமாவில்லை? இந்த வருஷம் நான் நினைச்சேன், ஆண்டவரே வார்த்தையை கொடுத்தீங்களே, இந்த வார்த்தையை இன்றைக்கு கொடுத்தா அது என்ன செய்யணும்? புள்ள கன்சீவான பிள்ளை என்ன செய்யணும்? பிறந்து தான் ஆகணும். ஆமாவில்லையா? அப்ப வார்த்தை என்ன செய்யணும்? வந்துதான் ஆகணும். அப்ப அதனால யோசிச்சு கொண்டிருந்தேன். நானாலும் கர்த்தர் இந்த மாலைகளில் யாரையோ ஒருவரை, யாரோ ரெண்டு பேரை, யாருக்கோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அது அவருடைய விசுவாசத்தினால் அல்ல. இந்த ராத்திரி வேளையிலே சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே. ஒருவேளை உங்கள் விசுவாசம் அவிசுவாசமாக இருக்கலாம், ஆனால் இயேசுவின் விசுவாசம் பிதாமையில் வைத்திருக்கிறபடினால் அந்த விசுவாசம் உங்களுடைய ஆமென் பிரச்சனை உங்களுக்கு தீர்வு கொடுக்கும். வாசிக்கிறேன். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அப்ப முதல் நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வரணும். அப்ப விசுவாசத்தோட அவிசுவாசம் என்ன செய்யும்? போராடும். ஆமாம் இல்லையா? போனீங்களே, சபைக்கு போனீங்களே, ஜெபம் பண்ணாங்களா? இப்போ எப்படி குறைஞ்சிருக்கா? அது இப்படிதான் இருந்தாலே குறைஞ்சிட்டு திருப்பி வந்துடும். இல்லைன்னு நீங்கள் சொல்ல மாட்டோம். ஆமாம் இல்லையா? இன்றைக்கு சொல்லணும், அது வராது. அது மலையோடு போயிடுச்சு, இடி மின்னலோடு போயிடுச்சு. இனி அது என்னது திரும்பி பார்க்காது. ஆமாம். ஆனால் உள் மனதில் வரும் 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 வரும்னு நினைக்கு வரும். இன்னைக்கு வர அந்த நினைப்பே வரக்கூடாது. பாருங்க, வாசிங்க மகன். அப்ப நமக்கு இன்னைக்கு என்ன தேவை? இன்னைக்கு நம்முடைய அவிசுவாசத்தை நீங்கும்படி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டும். ஆமாவில் அதுதான் மிக முக்கியம். விசுவாசத்திலே போராடி கொண்டிருக்க நமக்கு இந்த அவிசுவாசமானது என்னது நம்மை ஓட்டு அலக்கடித்துக் கொண்டிருக்கிறது. வாசிங்க முடிச்சுறேன். உதவி செய்யும் என்று கண்ணீரோடு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இருக்குது, ஆனாலும் இந்த மகனுடைய இந்த சூழ்நிலையில, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த ஒரு பிள்ளையை விடுதலை ஆக்குனது என் கண்கள் காணவில்லை, அதனால எனக்கு விசுவாசம் இல்லை. அமவில்லையா? இயேசு அப்படிப்பட்ட வியாதிகளை சுகமாக்கி கொண்டு வந்ததே அவர்கள் கண்கள் கண்டிருந்தாதானே அவங்களுக்கு விசுவாசம் வரும். அப்ப அவன் காணலே, அப்ப காணாதவனுக்கு எப்படி அந்த விசுவாசம் வரும்? அமவில்லையா? அதுதான் அவன் சொல்லுகிறான். அந்த வசனத்தை வாசிக்க மகன். உடனே ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். அந்த அளவுக்கு பாடு. எத்தனை வருஷங்கள் அந்த பாடுகளோ தெரியவில்லை. அந்த பாடுகளுடைய எண்ணம் தான் எனது அவன் கண்ணீர் வடிக்கிறான். ஒரு ஆண் கண்ணீர் வடிக்கிறத யோசிச்சு பாருங்க. பெண்கள் எல்லாத்துக்கும் கண்ணீர் வடிப்பாங்க. வெங்காயம் வெட்டினாலும் கண்ணீர் வடிப்பாங்க. எது வாங்க எதுவும் வேணும்னு கேட்டாலும் கண்ணீர் வடிப்பாங்க. ஆமாம், இங்கே ஒரு யார் ஒரு தகப்பன் கண்ணீர் வடிக்கிறான். தன் மகனை குறித்து தன் மகனுடைய எதிர்காலம் இப்படி பாழாய் போயிட்டே அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனுக்கு என்னது மனவேதனை இருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைகள் தகப்பனை குறித்து, தாயை குறித்து அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் எந்த அளவுக்கு மேல் அன்பு வைத்திருக்கா என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கிறார். ஒருவேளை தாயின் அன்பு உங்களுக்கு பெரிதாக இருக்கும், தகப்பனுடைய அன்பு வெளிக்காட்ட முடியாமல் இருக்கும். ஆனாலும் தகப்பனுடைய அன்பும்
மேன்மையான அன்புங்கிறது இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அடுத்த வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை ஆ. நோக்கி, ம். ஊமையும் செவிடுமான ஆவியே, ஆ. இவனை விட்டு புறப்பட்டு இவ்வளவு போ. நேரம் ஆண்டவர் அவங்களோட பேசிக் கொண்டிருக்கார். இப்பதான் என்ன செய்யறாரு? இப்பதான் எங்க நேரம் வந்திருக்கு சொல்லுங்க. இப்ப என்ன நேரம் வந்திருக்கு? என்ன நேரம் வந்திருக்கு? விடுதலையின் நேரம். விடுதலை சொல்லுங்க, விடுதலையின் நேரம். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? இப்ப திரளான நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இதுல ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு, அந்த அசுத்த ஜனங்கள் எல்லாம் வந்த பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் முன்பதாக நான் என்ன செய்ய வேண்டும்? ஜெபித்து இந்த பிசாசை விரட்டும் என்று நினைக்கிறேன். அம்மாவே இல்லையா? நாங்கள் இந்த ஊழியங்கள் செய்ய போகிற பொழுது ஆமீன், ஒரு பிசாசு வந்து ஆடிட்டா முழு ஆராதனையும் அது என்ன செஞ்சிடும்? கெடுத்து வச்சிடும். ஆமீன், செய்தியை தான் அது என்ன செய்யும்? ஆமீன், அது செய்தியை கொடுக்க முடியாதுக்கு பிரச்சனை. அப்ப என்னன்னு கேட்டால் ஒன்று ஆடணும்னு ஜனங்களுடைய பார்வையில் என்ன நடக்கும்? அங்கே போயிடும். அப்போ அவங்களுடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்கும்? இது எங்கே போக போகுது? இன்னும் ஆடிக்கிட்டு எத்தனை மணிக்கு போக போகுதுன்னு இவங்க என்ன செய்வாங்க? அங்கே சென்று. அதனால ஆண்டவர் அந்த பாருங்க, அதுதான் பிதாவும் அவரும் கூட இருக்கிறதுனால அவங்க பிதா சொல்லியிருப்பாங்க, ஜனங்கள் வருவதற்கு முன்பாக என்ன செய்யணும்? இவனை விரட்டி விடணும். ஆமாவே இல்லையா? ஜனங்கள் வந்துட்டா இவன் என்ன செய்வான்? அவிசுவாசமான ஜனங்கள் வந்துட்டு அவனுக்கு என்ன உண்டாயிரும்? ஸ்வீட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆமாம், சில நேரங்கள் அப்படிதான் பிசாசு அப்படி போகிறேங்க, அப்புறம் போக மாட்டேங்க, அப்புறம் அங்கே நிற்கும், அப்புறம் இங்கே நிற்கும், அப்படி செய்யும், இப்படி செய்யும். வாசிங்க, நான் முடிக்கும். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு, அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே. பாருங்க, பாருங்க, சின்ன வாலிபை பாருங்க, சின்ன குழந்தையிலேருந்து பாருங்க. இந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சுருக்கு? வாயையும் செவிடையும் காதையும். காது கேட்டால் தானே பேச முடியும். பாருங்க, அப்ப இயற்கையாக அல்ல, இது செயற்கையாக. ஆமாவே இல்லையா? இவனை விட்டு புறப்பட்டு போ. அப்ப சொல்றாரு, இவனை விட்டு புறப்பட்டு போ. எப்படி சொல்லியிருப்பார்? சொல்லுங்க, நான் முடிக்க போறேன். நீங்க சொல்லும், நீங்க சொல்லணும். அது கூட போதா, அது கூட போதா. அப்போ பிரியாணி பார்சல்ல லெக் பீஸை நாய் தூக்கிட்டு போகுது, அதுதான் கதை. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? லெக் பீஸ் கொண்டா எடுத்துட்டு போகாது, அப்படியா? போ. ஆமீன், வாசிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டமாய் ஓடி வருகிற இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ சொல்றார். ஆமீன் சொல்லு. இனி இவனுக்குள் போகாதே. இரண்டாவது முதல் கட்டளை என்னது? இவனை விட்டு போ, திரும்பி வராதே. இனி இவனுக்குள் போகாதே. அவன் என்ன செய்தார்? ஆண்டவன் என்ன செஞ்சார்? அவரை கட்டி வச்சுட்டார். ஆமாம் இல்லையா? இனி அவனால என்ன செய்ய முடியாது பிசாசு. ஆமா, என்று இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு, அப்பொழுது அது என்ன செய்து? சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அது வருகிற பொழுது நமக்கு தெரியாது, அது மௌனமா வரும். இந்த பூனை மாதிரி உள்ளுக்கு வந்து உட்கார்ந்துடும். போற நேரம் கோபத்தில் என்ன செய்யும்? பூனையே வீட்டுக்குள்ள வந்து அப்படியே உட்கார்ந்துருக்கும். விரட்டினா என்ன செய்யும்? எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு ஓடும். ஆமாவே இல்லையா? இப்ப அவனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னது சொல்லுங்க? என்னைக்கு அவன் என்ன செய்ய போறான்? கடைசி நாள் குட் பை பண்ண போறான். சரியா? வாசிங்க, விட்டுட்டேன். அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அது சத்தமிட்டு, ஓய், வேற என்னது? போறேன், நான் போக மாட்டேன், எனக்கு ரத்தம் வேணும். ஒரு முறை பாண்டிச்சேரியில் ஒரு மகளுக்கு, ஆமே புதுக்கோட்டையில் ஒரு வாலிப பெண் ஜெபம் பண்ணா சொல்லுது, எனக்கு ஒரு வாடி ரத்தம் கொடுத்தா நான் போவேன், இல்லாட்டி புருஷனை தான் காட்டுவான். பேய்க்கும் புருஷனை தான் போவேன், பெண்ணுக்கும் பேய்க்கும் ஒரே சம்பந்தம், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. போறியா இல்லையா அப்படின்னா? ஆமாவே இல்லையா? வாசிக்க மாட்டேன். அப்பொழுது அது சத்தமிட்டு, அது சத்தமிட்டது, அவனை மிகவும்
யாருகிட்ட சத்தம் விட்டது? நான் எவ்வளவு நல்லா இருந்தேன், அங்கேயே வீட்டிலேயே கிடந்தேன். அம்மாவே இல்லை, இப்ப போக சொல்றீங்க, எங்க போறது? நீ என்ன மெல்ல பண்ணால ஸ்ட்ராங் வாசி. அவன் செத்து போனான் என்று அநேக செத்தவன் போல் கிடந்தான். கையமாக பண்ண தண்ணியெல்லாம் ஊற்றி எழுப்பணும், இல்லைன்னா நம்மளை சுற்றி வேலி கட்டிடுவாங்க. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினான். உடனே அவன் கரங்களை கட்டி தேவனை பல வருஷங்களுக்கு முன்னதாக நான் மயிலாடுதுறையில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு பாண்டிச்சேரிக்கு வருகிற பொழுது ஒரு வாலிப மகனுக்கு நடந்த ஒரு சம்பவம். அப்போ அந்த வாலிப மகன் காலேஜுக்கு போகிறான், 3rd இயர் படித்து கொண்டிருக்கிறான். நல்ல அழகான உயரமான ஒரு பையன். அப்போ அவன் அவங்க வீட்டுக்கு போனோன்னா நல்லா வந்து எங்களோட பேசிட்டு சொன்னால் நான் பவர் மினிஸ்ட்ரிக்கெல்லாம் போகணும், அங்கே நல்ல வல்லமையாக ஆண்டவரனை பயன்படுத்தினார் அப்படின்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன்னு நானும் ஒரு பாசனம் போயிருந்தோம். அப்படியே அவனுடைய முகம் டக்குன்னு ஒரு மாதிரி மாறினது அப்போ நாங்கள் கண்டுட்டோம், அவனுக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலாக அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணுகிற பொழுது அவன் ஒவ்வொரு விதமான அலக்களிக்கப்பட்டு கடைசியில் அவன் அலக்களிக்கப்பட்டு கீழே விழுந்து அப்படியே மறித்தவன் போல கிடந்தான். இப்போ கையை மட்டும் அப்படி தூக்குனான். அப்போ அவங்களோட மாமாவுக்கு சொன்னேன், அவனுடைய கையை பிடிச்சி தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்குன உடனே எந்திரித்து அப்படியே சந்தோஷமாக அவருடைய மாமாவை கட்டி பிடித்து கொண்டு ரூமுக்கு கூட்டிட்டு போய் சொல்கிறான், மாமா நான் கையை இப்படி தூக்குற பொழுது இயேசு அங்கே நின்றார் என்று சொன்னான். கரங்களை கட்டி இந்த ராத்திரிகளில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணீரை காண்கிற இயேசு இந்த இடத்துல வந்து நிற்கிறார். அந்த மனிதனுடைய கண்ணீரை கண்டு அவனை தூக்கி அவனை சுகமாக்கினது போல கால் மாலை வேலை நாம் எல்லாரும் எளிமை நின்று நம்ம எல்லாம் ஜெபிக்க தொடங்குவோம். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி அந்த மகனுக்கு பிறவியிலே இருந்த அந்த வியாதி, அது பிசாசின் கட்டு விடுதலையானது போல இந்த நாளிலும் பிறவியிலோ அல்லது இடையிலையோ வந்த பிரச்சனை நல்ல சத்தமாய் ஆண்டவரை துதிக்க தொடங்குங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே துதித்து கொண்டிருக்கிற பொழுது அநேகருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது போல நம்முடைய இந்த ஊழியத்தின் மூலம் இந்த பகுதியில் இருக்க அநேக ஜனங்களுடைய கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும், அநேக ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். அநேக ஜனங்கள் விடுதலை பெற்று சபைகளுக்கு வர வேண்டும். காலம் செல்லாது. இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினால் இந்த ஜனங்கள் அப்பாவி ஜனங்களுக்காக ஆண்டவர் அறியாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தில் தேவன் என்று சொல்லக்கூடிய பிசாசானுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறபடினால் அநேக கடன் பிரச்சனைகள், அநேக வியாதிகள், அநேக குடித்து வெறித்து பாவம், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், வாலிப பிள்ளைகள், போதை வஸ்துக்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பெற்றோர்கள் வெளியிலே சொல்ல முடியாதபடிக்கு அடங்கி போய் கிடக்கிறார்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே என் ஆண்டவர் அந்த மகனை விடுவித்தது போல அநேகரை விடுவிக்கத்தக்கதாக நாம் எல்லாம் ஒருமனப்படுவோம். பிதாவும் இயேசுவும் உண்டாயிருந்தது போல பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் உண்டாயிருந்து நாம் எல்லாம் கரங்களை வானத்துக்கு நேராக நீட்டி நீங்கள் செபிக்க ஆரம்பிக்கிற பொழுது யோபு செபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். இதன் உன் சிறையிருப்பை மாற்றுவார். உன் மூலமாக அநேகருக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. வாய்களை திறந்து நல்ல சத்தமாய் விடுதலையோடு கூட விடுதலையோடு கூட கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவர் இந்த ராத்திரி வேளையிலும் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து உங்கள் மேல் கைகளை வைத்த பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டும்படியாக அப்பொழுது ஒரு விடுதலையை காண்பீர்கள். யார் யாருக்கெல்லாம் செபிக்க விரும்புகிறீர்கள், வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள், வியாதி படுக்கையிலே மரண படுக்கையில் இருக்க எல்லாருக்கும் அந்த இடத்துல நாம் ஜெபம் பண்ணி ஒரு பெரிய விடுதலையை காணும்படி நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அந்த மனிதன் சொல்லுகிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக இந்த மாலை வேளையிலும் நமக்கு விசுவாசம் சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம் நம்முடைய விசுவாசத்தை உடைக்கிறதே.
ஆமென். ஆகவே இந்த மாலை வேளையில் நல்ல விசுவாசத்தோடு சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த நாட்களில் விடுதலை செய்கிறார். இப்பொழுது காண்பீர்கள். பிரச்சனையோடு இருக்கிறீர்களோ மனதிலே பாரமா உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் விடுதலை செய்கிறார். வைத்துக் கொண்டு ஏதாவது செய்ய என் மகனுக்கு விடுதலை கொடுக்கும்படி எல்லாத்தையும் செய்ய என் மகனுக்கு என் குடும்பத்திற்கு என் பழைய புரட்சிக்கு ஒரு தீர்வு என் ஜாதிக்கு ஒரு தீர்வு குடும்ப சமாதானத்துக்கு ஒரு தீர்வு ஒவ்வொரு